மோமோஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. மிஸ்ஸஸ் ரஞ்சினி தேசிகன் பரங்கிக்காய் குழம்ப எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. பரங்கிக்காயை தோல் எடுத்து அருவாமனையில் அவங்க நறுக்கிற அழகே தனிதான். பரங்கிக்காய் குழம்புல புளி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தக்காளியும் சேர்க்கலாம். பைத்தம்பருப்பு சேர்க்கறதால தக்காளி சேர்க்கறது சுவையை கூட்டும். தேங்காய், சேப்பு மிளகாய், தக்காளி எண்ணெயில் வதக்கிறது, அதை அரைச்சி குத்தி குழம்புல சேர்க்கறதுக்கு. கடுகு, பெருங்காயம் தாளிச்சுட்டு அதில் பரங்கிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் தாளிப்பு இந்த குழம்புக்கு சுவையை கூட்டும். வதக்கின பரங்கிக்காயில் தேவையான அளவு புளி, உப்பு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வடிகட்டி சேர்த்து கொதிக்க வைக்கணும். குழம்புல சேர்க்கறதுக்கு வேக வச்சு எடுத்த பைத்தம்பருப்பு, வேக வச்சு எடுத்த பருப்பு, அரைச்சி எடுத்த விழுது, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சுன்னு இருக்கிற அந்த பரங்கிக்காய் கரைசலில் சேர்த்து ஒரு கொதி விட்டால் டேஸ்டியான பரங்கிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ஈஸியான டேஸ்டியான பரங்கிக்காய் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூடான சாதத்தில் நெய் போட்டுன்னு இந்த குழம்பை சேர்த்துன்னு சாப்பிடுச்சு சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, உப்மாக்கும் இந்த குழம்பு ஏற்றதாக இருக்கும்.